ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன். இன்றைக்கி குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 1 கப் பால் மாவு, 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 பிஞ்ச் சோடா உப்பு, அதுக்கப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கரலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வந்து 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் பால் தேவைப்படும். நல்லா கலந்து விட்டுட்டு உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் பால் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கரலாம். இது நல்லா பால் ஊற்றி பிசைஞ்சிட்டோம். இது வந்து மூடி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கரலாம். இப்போ சுகர் சிரப் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுகர் எடுத்துக்கோங்க. 1 கப் சுகருக்கு 2 கப் தண்ணி ஊற்றணும். 1 பிஞ்ச் குங்குமப்பூ இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல, போடணும்னு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 2 ஏலக்காவை தட்டி எடுத்து அதில் சேர்த்துக்கரலாம். இது வந்து இப்போ நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு சிறு கம்பி பதம் வந்தால் போதும். அதோடு நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு இது ஒரு 10 நிமிஷமாக கொதிக்குது. பாருங்கள், நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம இறக்கி வச்சுருவோம். இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குலாப் ஜாமுனுக்கு போகிற அளவு சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கரலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெயில் வந்து போட்டு நம்ம பொரிச்சு எடுப்போம். எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆயிரும். அதாவது ரொம்ப கரிஞ்சு உள்ளக்க வந்து வேகாமல் அந்த மாதிரி இருந்துடும். அதனால் வந்து நல்லா வந்து மிதமான சூட்டில் வச்சு போட்டுடுங்க. நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து இதை வந்து சீனி பாகில் சேர்த்து வச்சுக்கிடுவோம். சீனி பாகில் போட்டு 2 இல்லை 3 மணி நேரம் இது நல்லா அப்படியே ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் அப்படியே அந்த சீனி பாகெலாம் குடித்து நல்லா ஃப்ளஃபி ஆயிரும். இப்போ 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்திருக்கு குலாப் ஜாமுன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிஷாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.